தனியார் கல்லூரியில் கூடுதலாக வசூலிக்கப்படும் கட்டணம் குறித்து துண்டு பிரசுரங்களை வகுப்பறையில் வழங்கிய 3 முன்னாள் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் அடைத்து வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 48ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். அப்பொழுது முதல் பட்டம் பெற்ற முன்னாள் மாணவர்களான ஆதித்யன், ரோஹித்குமார், சத்யநாராயணன் ஆகியோர் கல்லூரி நிர்வாகம் அதிக அளவில் கட்டணம் வசூல் செய்வதாக துண்டு பிரசுரம் அடித்து வகுப்பறையில் வழங்கியுள்ளனர். இதனை கண்ட கல்லூரி நிர்வாகத்தைச் சேர்ந்த பாதுகாவலர்கள் 3 மாணவர்களையும் ஒரு வகுப்பறையில் பூட்டி அடைத்துள்ளனர். அடைத்து வைத்த மாணவர்களுக்கு சுமார் 6 மணி நேரமாக தண்ணீர், உணவு கொடுக்காமல் மாலை விடுவித்த நிலையில் இதில் ஒரு மாணவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே இது சம்பந்தமாக தகவல் அறிந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்லூரி வாயிலின் முன்பு கூடி அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. என் பேர் பிரியதர்ஷினி. நான் இந்த காலேஜில் தான் படித்தேன். யூஜி இங்கே தான் படித்தேன். 2019 to 22 பேட்ச். இந்த காலேஜில் ரொம்ப அதிகமாக ஃபீஸ் வாங்குறதுனால நாங்கள் இந்த காலேஜ் மேலே நான் கேஸ் போட்டிருந்தேன். நானும் ரோஹித்குமார் அந்த 2 பேரும் கேஸ் போட்டிருந்தோம். மொத்தமாகவே 7 பேர் போட்டிருந்தோம். நாங்கள் 2 பேர் தான் முதல்ல நின்று எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. என்னென்னா நாங்கள் இங்கே கேஸ் போட்டுட்டோம். கோர்ட் ஆர்டர் எல்லாமே வந்துருச்சு. கோர்ட் ஆர்டர் என்னன்னு வந்துச்சுன்னா ரீஃபண்ட் பண்ண சொல்லி அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அப்படி சொல்லியும் காலேஜ் இன்னைய வரையும் ரீஃபண்ட் பண்ணவே இல்லை. ஒரு 6, 7, 8 மந்த் கிட்ட ஆயிடுச்சு கோர்ட் ஆர்டர் இப்போ வரையும் அவங்க எதுவுமே ரீஃபண்ட் பண்ணலை. நாங்கள் அதுக்காக போய் ஆர்ஜேடி ஆஃபீஸில், டிசி ஆஃபீஸில் போய் நாங்கள் கேட்டுட்டும் வந்தோம். இந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்களே என்ன ஆச்சு அப்படின்ட்டு போய் கேட்டுட்டும் வந்தோம். மேம் கிட்டையும் நாங்கள் போய் பேசிட்டும் வந்தோம். அவங்க இப்போ புதுசாக மாறினதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த கேஸ் என்ன ஏதுன்ட்டு எடுத்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்திய ராணுவத்தினரோடு மோதுவது எளிமையான காரியம் இல்லை என்பதை ராணுவ வீரர்கள் உறுதிப்படுத்தி வருவதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய ராணுவத்தின் சார்பாக கார்கில் போர் வெற்றி விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மற்றும் தென் பிராந்திய ராணுவ தலைமை அதிகாரி கரண்பீர் சிங் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் மற்றும் எந்நாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆளுநர் RN ரவி பாராட்டி விருதுகளை வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய தமிழக ஆளுநர் RN ரவி 25 ஆண்டுகளுக்கு முன்பு கார்கில் போரின் வெற்றி நாட்டின் ராணுவ பாதுகாப்பை உறுதி செய்தது. இந்திய ராணுவத்தினரோடு போராடுவது சாதாரண விஷயம் இல்லை என்பதை ராணுவத்தினர் நிரூபித்துள்ளார்கள் என்று பெருமிதம் கொண்டார். அச்சிறுபாக்கம் அருகே வாகன சோதனையில் 30 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 100 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னை தாம்பரத்திலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற கார் ஒன்று மற்றொரு வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. அங்கு சென்ற போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டபோது காரில் இருந்த பையை தூக்கிக் கொண்டு திண்டிவனத்தைச் சேர்ந்த பாரஸ் என்பவர் ஓடியுள்ளார். சந்தேகத்தின் பெயரில் அவரை மடக்கி பிடித்த போலீசார் பையை சோதனை செய்தபோது அதில் 30 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 500 கிராம் தங்க கட்டிகள் எந்தவொரு ஆவணமின்றி எடுத்து வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கார் மற்றும் பணம், தங்க கட்டியை போலீசார் பறிமுதல் செய்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இது சம்பந்தமாக அச்சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சரக்கு வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து தக்காளி பாரம் ஏற்றிய சரக்கு வாகனம் ஒன்று சத்தியமங்கலம் மைசூர் சாலையில் புது வடவள்ளி முருகன் கோயில் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது சத்தியமங்கலத்திலிருந்து பண்ணாரி நோக்கி வேகமாக சென்ற கார் ஒன்று முருகன் கோவில் வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த தக்காளி பாரம் ஏற்றிய சரக்கு வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதற்கிடையே காருக்குள் பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றொரு காரும் மோதியது. இந்த விபத்தில் காரின் ஒரு பகுதி உருக்குலைந்தது. அங்கு வந்த சத்தியமங்கலம் போலீசார் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். விசாரணையில் காரில் பயணித்த 5 பேரில் ஈரோட்டை சேர்ந்த முகில் நிவாஸ், கால்பந்து வீரர் தர்மேஷ், 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர் ரோஹித் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது. அங்கிருந்த கிராம மக்கள் உதவியுடன் போலீசார் காரில் சிக்கிய முகில் நிவாஸின் சகோதரர் ஆதி ஸ்ரீவாசன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் ஆகிய இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
அங்கு முதலுதவிக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக ஈரோடு கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.